تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்ற ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த ஜும்மாவுடைய பலன்களை முழுமையாக பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்குண்டான எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தந்த வசதி வாய்ப்புகளில் பிரதானமானது பொருளாதாரம், காசு பணம். இந்த பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு இறை நம்பிக்கையாளர் என்ன நிலையை எடுக்க வேண்டும், அந்த பொருளாதாரத்தின் மீது நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. முதலாவதாக இந்த பொருளாதாரம் சம்பந்தமான விஷயத்துல ஒரு ஆணித்தரமான ஒரு நிலையை நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இந்த காசு பணத்தை, பொருளாதாரத்தை, வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தான் நமக்கு தருகிறான் என்று நாம் முதலாவதாக உணர வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 13வது அத்தியாயத்துல 26வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். தான் நாடியவருக்கு அல்லாஹ் செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை குறைத்து வழங்குகிறான். அதிகமா தந்தாலும் அல்லாஹ் தான் தரான், குறைத்து தந்தாலும் அல்லாஹ் தான் தரான். எனக்கு அல்லாஹ் என்ன செல்வத்தை தந்திருக்கிறானோ அது அவன் தான் தந்தான் என்று நாம் முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக இந்த பொருளாதாரம் சம்பந்தமான விஷயத்துல நாம் என்ன பார்வை வைக்க வேண்டும் என்றால், இந்த காசு பணம் பொருளாதாரம் வசதி வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு சோதனையாக அல்லாஹ் தந்திருக்கின்றான். சோதனை, ஃபித்னா, டெஸ்ட். அதே நேரத்தில் இன்னொரு செய்தியும் மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது, இந்த பொருளாதாரம் உங்களுக்கு ஜீனத்து, அலங்காரம், அதே மாதிரி அருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பொருளாதாரம் இரண்டு வகையில நம்ம பார்க்கணும். ஒன்னு சோதனை, இன்னொன்னு அருள். சோதனைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலேயே இந்த பொருளாதாரம் உங்களுக்கு சோதனை தான் என்று அழுத்தமாகவும் திருத்தமாகவும் சொல்லி காட்டுகின்றான். சூரா ஃபஜ்ர்ல நீங்க பார்க்கலாம், 89வது அத்தியாயத்துல 15, 16 வசனத்துல இந்த பொருளாதாரம் என்பது உங்களுக்கு சோதனை தான், சோதிக்கத்தான் நான் தரேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். ஃபஅம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமா. மனிதனை அவனது இறைவன் கண்ணியப்படுத்தி அவனுக்கு அருள் புரிந்து அவனை சோதிக்கும் போது, அருள் புரிந்து அவனை சோதிக்கும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபயகூல ரப்பி அக்ரமன். மனிதன் சொல்கிறான், எனது இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் மனிதனுடைய மென்டாலிட்டியை இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். அதாவது சோதிப்பதற்காக நாம் இவனுக்கு என்ன செய்ய அருள் புரிகிறோம், இவனை கண்ணியப்படுத்துறோம். ஆனா இவன் என்ன நினைக்கிறான், என்னை என்னுடைய இறைவன் கண்ணியப்படுத்தி விட்டான். உண்மையிலே நாம் அப்படிதான் சொல்லுவோம். உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்குது, வருமானம் எப்படி இருக்குது, எனக்கு என்ன குறைபாய், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நிறைய தந்திருக்கிறான். எங்க ஊர்ல நான் நிறைய வீடுகளை வச்சிருக்கிறேன், கடையில நல்ல வியாபாரம் நடக்குது, நிறைய காசு பணத்தை தந்திருக்கிறான், பிரச்சனையே இல்லை, அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனா அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்றான். உனக்கு நான் எதுக்கு கொடுக்கிறேன், சோதிப்பதற்காக கொடுக்கிறேன், உன்னை சோதிப்பதற்காக நான் கொடுக்கிறேன். ஆனா நீ என்ன சொல்றீங்க, மனிதன் என்ன சொல்றான், என்னை என்னுடைய இறைவன் கண்ணியப்படுத்தி விட்டான் என்று மனிதன் சொல்வதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேசலாம் பாருங்க, ஓ அம்மா இதா மபுத்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா. இந்த மனிதனை சோதிக்கும் முகமாக இவனுடைய ரிஸ்கை, உன்னுடைய வாழ்வாதாரத்தை நான் பிடித்துக் கொண்டால், அடிக்கு மேல அடி, நட்டத்துக்கு மேல நட்டம், கடுமையான வறுமை, நெருக்கடிக்கு உள்ளாக்குறேன். இது எதுக்குத்தான், சோதிப்பதற்குத்தான். அம்மா இதா மபுத்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா. ஆனால் அவனுக்கு வாழ்வாதாரத்தை குறைவாக கொடுத்து இறைவனாகிய நான் அவனை சோதிக்கும் பொழுது அவன் சொல்கிறான், ஃபயகூல ரப்பி அகானன். என்னை என்னுடைய இறைவன் கேவலப்படுத்தி விட்டான். ரெண்டு விஷயத்திலையும் நீங்க பார்க்கணும். அதிகமா கொடுத்தா கண்ணியப்படுத்திட்டாங்கிறான், குறைவா கொடுத்தா நெருக்கடியை கொடுத்தா வறுமையை கொடுத்துட்டா அப்போ மனுஷன் சொல்றான், அல்லாஹ் நம்மளை கண்டுக்கிடல, எவ்வளவோ தொழுகிறோம், எவ்வளவோ நோன்பு வைக்கிறோம், ஆனால் நான் இப்போ அதே பொருளாதார நிலையில்தானே இருக்கிறேன், ஒண்ணு உயர்ந்த மாதிரி தெரியலையே, அதே ஓடக்குடிசு, அதே ஹாஸ்பிட்டல் சீட்டு, அதே சைக்கிள், அல்லாஹ் நம்மளை கண்டுக்கிறப்பா, அல்லாஹ் நம்மளை கேவலப்படுத்தி தான் வச்சிருக்கிறான் என்று மனிதன் சொல்வதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்தை சொல்லி காட்டுறான். அப்ப இந்த ரெண்டு வசனத்தை நீங்க பாருங்க, ரெண்டுலையுமே அல்லாஹ் என்ன சொல்றான், சோதிக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு பொருளாதாரத்தை தரேன், அது நிறைய கொடுத்தாலும் சரி, அது குறைவா கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே சோதனை. நிறைய கொடுத்தா என்ன சோதனை, குறைத்து கொடுத்தா என்ன சோதனை பாத்தீங்கன்னா, நிறைய அல்லாஹ் அள்ளி தரான். அப்ப இவன் அல்லாஹ் எப்படி சோதிக்கிறானா, அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறானா, நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கிறானா, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறானா, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறானா, தான தர்மங்கள் பண்றானா, இல்லை என்றால் கண்ணகத்தை வைத்துக் கொள்கிறானா என்ற ஒரு சோதனை. குறைச்சு கொடுக்கிறான் அல்லாஹ், அடிக்கு மேல அடி, நஷ்டம், வறுமை. இப்ப என்ன சோதனை, இவன் பொறுமை காக்குறானா, இது அல்லாஹ் தான் தந்தான், அல்லாஹ் தான் பொருளாதாரத்தை கொடுக்கிறவன், நமக்கு இதைத்தான் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. உங்களை நாம சோதிப்போம், நிறைய வடிவத்துல சோதிப்போம்.
உங்களுடைய பொருளாதாரத்தை எடுத்து நான் சோதிப்பேன், உங்களுடைய பலன்களை சேதப்படுத்தி நான் சோதிப்பேன், உங்களுடைய விளைச்சல்களை சேதப்படுத்தி சோதிப்பேன், உங்களுடைய பிரியமானவருடைய உயிரை எடுத்து நான் சோதிப்பேன். எல்லாமே சோதனை சொல்லிட்டு சொல்றான், அல்லதீன இதா அசாபத்துஹு முசீபா, தமக்கு ஏதேனும் துன்பங்கள் இது மாதிரியான நெருக்கடிகள் சோதனைகள் வரும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், அல்லதீன இதா அசாபத்துஹு முசீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது என்ன சோதனை? நானே ஒரு நாள் அல்லாஹ்ட்ட போய் இருக்கிறேன், இன்னா லில்லாஹ், நான் அல்லாஹ்வுக்குரியவன், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அவரிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள். இந்த காசு பணம் சொத்து சுகம் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. கொஞ்ச காலம் வாழ போறோம், திரும்ப அவன்கிட்ட போக போறோம். அல்ஹம்துலில்லாஹ் நான் பொறுமை காக்கிறேன் என்று இவன் பொறுத்துக் கொள்கிறானா என்பதற்காக அல்லாஹ் நினைச்சான் பொருளாதார அடி அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டு அடுத்து பேசுறான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது, அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்களே நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் நினைச்சான் குர்ஆன்ல பல இடங்களை சொல்லி காட்டினான். சூரா பக்ரால பேசுகிறான். அப்ப என்ன பார்க்கிறோம்? பொருளாதாரம் என்பது சோதனை, அது அல்லாஹ் சோதித்து வைத்து தான் கொடுக்கிறான். இதை பார்க்கிறோம். அருள்னு சொல்றானே, அருள் என்ன? அருள்னா என்ன? அருள் தான். உண்மையிலேயே காசு பண்ண அருள் தாங்க. காசு பணம் இருந்தா தானே வாழ முடியும். அது இருந்தாலும் இந்த உலகத்துல நல்ல சந்தோஷமா இருக்க முடியும். அது இருந்தாலும் பிறருக்கு கொடுக்க முடியும். இல்லை என்றால் அது கஷ்டம்தான். அப்ப அருள்னா என்ன? அருள் எப்படி நாம விளங்குறது? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல சில ஏழை சஹாபாக்கள், ஏழை நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள செல்வ சீமான்கள் இருக்கிறார்கள், நிறைய செல்வ சீமான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த செல்வத்தை வச்சு என்ன பண்றாங்க? தான தர்மம் பண்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறாங்க, அறப்போருக்காக கொடுக்கிறாங்க, ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்குகிறார்கள். ஆனால் எங்களிடத்துல இல்லையே, அந்த பொருளாதாரத்தை நாங்களும் கொடுத்து அந்த நன்மை அடைய நினைக்கிறோம், ஆனா எங்களால் அது பண்ண முடியலையே. யா ரசூலுல்லாஹ், என்ன செய்வது? எங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்க. நாங்க தொழுகிறோம், நாங்க நோன்பு வைக்கிறோம், அது மாதிரி அவங்களும் பண்றாங்க, அதெல்லாம் ஈக்குவலா இருக்கிறோம், ஆனால் கொடுக்கக்கூடிய விஷயத்துல அவங்க முந்திடுறாங்க, எங்கள்கிட்ட இல்ல, நாங்க என்ன செய்வது? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் பார்த்தீங்களா? கொடுப்பதற்கு இல்லையே என்று கஷ்டப்பட்டு கேட்கிறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் 33 தடவை நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன செஞ்சிடலாம், அந்த நிறையை அடைந்து விடலாம் என்று சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. இதை பார்த்து அந்த பண வசதி படைத்த சஹாபாக்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தொழுகைக்கு பிறகு அவங்களும் என்ன செய்றாங்க, தஸ்பீஹ்களை, தல்மீதுகளை, தஹ்மீதுகளை, தக்பீர்களை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ரெண்டாவது சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்க கத்து தந்தீங்க, அது அவங்களும் செய்யறாங்க, என்ன செய்யறது? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, வேற நான் ஒண்ணும் பண்ண முடியாது, அது அல்லாஹ் அவர்களுக்கு புரிந்திருக்கக்கூடிய அருள் அப்படின்றாங்க. அவங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்கிறான், விளங்குதா அவங்களுக்கு? அப்ப பொருளாதாரம் என்பது சோதனையாக இருக்கிறது, அருளாக இருக்கிறது. இதை முதல்ல நாம் விளங்கிக் கொள்ளணும். என்னத்தை அல்லாஹ் நமக்கு தந்தாலும் அதை போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்துல இன்னொரு விஷயத்துல மூமின்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. என்ன விஷயம்? இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நிலையை மூமின்கள் எடுக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது. என்ன வலியுறுத்துகிறது? அடுத்தவங்களுக்கு உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க கொடுங்க, உங்களால என்ன தான தர்மங்கள் செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யக்கூடிய மக்களா இருங்க, இது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலிகளை உங்களுக்கு பெற்றுத் தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல நமக்கு அள்ளி கொடுப்பது சம்பந்தமாக நமக்கு அல்லாஹ் ஆர்வம் ஊட்டுகிறான். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிம்பர்ல ஏறுறாங்க. ஒஹுவ அலல் மிம்பர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிம்பரில் ஏறி வதக்கர சதகதி வதஅஃஃபுஃப வல் மஸ்அலத, தர்மம் சம்பந்தமாக உபதேசம் செய்கிறார்கள், சுய மரியாதை குறித்து உபதேசம் செய்கிறார்கள், யாசகம் கேட்பது குறித்து உபதேசம் செய்கிறார்கள். எல்லாமே பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயம். தர்மம், சுயமரியாதை, யாசகம், இதெல்லாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, உபதேசம் பண்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதில் சுஃப்லா, உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்ததாகும், உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்ததாகும்.
அது என்ன உயர்ந்த கை, என்ன தாழ்ந்த கை? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபல் யதுல் உல்யா ஹியல் முன்ஃபிகா, உயர்ந்த கை என்பது தர்மம் செய்யக்கூடியது. வசுஃப்லாஹிய சாயிலா, தாழ்ந்த கை என்பது யாசகம் கேட்கக்கூடிய கை என்று ரசூலுல்லாஹ் அலைஹி இதுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அப்ப என்ன இதில் விளங்குறோம்? உயர்ந்த கை என்பது தர்மம் கொடுக்கிற கை. நீங்க அந்த நிலையில இருங்க. ஒரு காலம் பிறக்க வேங்கக்கூடிய நிலையில ஆயிடாதீங்க. யாசகம் கேட்டால் சுயமரியாதை போயிடும், அப்படித்தானே? சுயமரியாதை இருக்காது, இழந்துதான் கேட்கிறோம். இது குறித்து ரசூலுல்லாஹ் என்ன உபதேசம் பண்றாங்க? தர்மத்தை பத்தி சொல்றாங்க, சுயமரியாதை பத்தி சொல்றாங்க, யாசகத்தை பத்தி சொல்றாங்க. அதனால் உயர்ந்த கை தான் சிறந்த கை அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல என்ன பார்க்கிறோம்? அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். எந்த நிலையிலையும் பிறரிடத்துல கையேந்தக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்திட கூடாது. அதற்காக நம்ம துஆ செய்வோம். நபிகளார் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, என் இறைவா உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் நேர்வழியை, இறையச்சத்தை, சுயமரியாதையை, தன்னிறைவை நான் கேட்கிறேன். அல்லாஹ் ஒரு காலம் என்னை பிறரிடத்துல கையேந்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தினாரே என்று நாம் கேட்க சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அப்ப அன்புக்குரியவர்களே, எந்த நிலையில நாம் இருந்தாலும் நாம் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும். நம்மளால என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுப்போம். காசு குறைவா இருக்குது, அந்த குறைவான செல்வத்தை செய்வோம், அல்லாஹ்வுடைய பாதையில கொடுப்போம். ஏழைகளுக்கு கொடுப்போம், எளியவர்களுக்கு கொடுப்போம். பட்டினியால் துடிக்கக்கூடிய ஒரு ஏழையுடைய பசியை நம்ம தீர்ப்போம் என்று நம்மால் என்ன முடியுமோ அதை செய்யக்கூடிய மக்களா இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரத்து தௌபா அந்த அத்தியாயத்தில் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? நீங்க பார்த்தா தெரியும். அதாவது மூமின்கள் இடத்துல அல்லாஹ் ஒரு வியாபார ஒப்பந்தத்தை பண்ணியிருக்கிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வியாபாரம், அல்லாஹ் போட்ட வியாபார ஒப்பந்தம் யார் இடத்துல? மூமின்கள் இடத்துல. சூரா தௌபால 111வது வசனம். நமக்கெல்லாம் பல பிரசித்தியமான வசனம் தான், ஆனா அவ்வப்போது நாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லாஹ ஷ்தரா மினல் மூமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்பதற்கு ஈடாக அவர்களின் உயிர்களையும் அவர்களுடைய செல்வத்தையும் அல்லாஹ்வாகிய நான் விலைக்கு வாங்கி கொண்டேன். அல்லாஹ் விலைக்கு வாங்கிட்டான். என்னத்தெல்லாம்? உயிரையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் வாங்கிக்கிட்டு அதுக்கு பகரமா அல்லாஹ் என்ன கொடுக்கிறான்? சொர்க்கத்தை. எப்படிப்பட்ட சொர்க்கம்? வானங்கள் பூமி பரப்பளவு கொண்ட மிக பிரம்மாண்டமான சொர்க்கம். அது யாருக்கு? மூமின்களுக்கு. எதுக்கு பகரமாக? அவருடைய உயிரை நான் விலைக்கு வாங்கிட்டேன், அவருடைய உடமையை நான் விலைக்கு வாங்கி கொண்டேன், செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் உயிர்களையும் நான் விலைக்கு வாங்கி கொண்டு அதற்கு பகரமாக சொர்க்கத்தை கொடுக்கிறேன். விலைக்கு வாங்குறது என்னது? நம்ம அள்ளி கொடுக்கிறோமே, நம்மளால முடிஞ்சதை தான தர்மம் பண்றோமே, நம்மளால முடிந்ததை அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறோமே, நம்மளால முடிந்ததை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறோமே, இதைத்தான் நான் சொல்லி காட்டுறான். இதை நான் விலைக்கு வாங்கி கொண்டேன். அல்லாஹ் பேசுறான். அவர்கள் என்ன நிலையில தெரியுமா இருக்கிறாங்க? யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹி ஃபயக்துலூன வயுக்தலூன், அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுகிறார்கள், கொல்கிறார்கள், கொல்லவும் படுகிறார்கள். சில கட்டத்தில் ஷஹீதாகிடுவார்கள். ஷஹீதாகத்துக்கு கூலி அல்லாஹ் கொடுப்பான், சொர்க்கத்தை கொடுப்பான் சொல்லிட்டு அல்லாஹ் பேசுகிறான், வஅதன் அலைஹி ஹக்கா, இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, இது அல்லாஹ்வுடைய வாக்கு. இந்த வாக்கு எதுல தெரியுமா இருக்குது? தௌராத் வல் இன்ஜீல் வல் குர்ஆன், இது தௌராத்தில் இருக்குது, இது இன்ஜீல்ல இருக்குது, இது குர்ஆனிலும் இருக்குது. இது அவன் தன் மீது கடமையாக்கி கொண்ட உண்மையான வாக்குறுதியாகும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வமன் அவ்ஃபா பி அஹ்தி மினல்லாஹ், அல்லாஹ்வை விட வாக்குறுதியை முழுமையா நிறைவேற்றுவன் யார்? இப்படி கேட்கிறான் அல்லாஹ். என்ன அல்லாஹ்வுடைய வாக்கு சாதாரண நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வை விட வாக்குறுதியை நிறைவேற்றுபவன் யார் சொல்லிட்டு அல்லாஹ் பேசுகிறான், ஃபஸ்தபிஷிரு பிபையிக்கும் அல்லதி பாயஅத்தும் பிஹி வதாலிக ஹுவல் ஃபௌஸுல் அலீம், நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்ட உங்களின் வியாபாரத்தின் மூலம் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள், இதுவே மகத்தான வெற்றியாகும் என்று அல்லாஹ் மூமின்களிடத்தில் செய்த வியாபார ஒப்பந்தத்தை இந்த சூரத்து தௌபால சொல்லி காட்டுறோம். அப்ப என்ன வழங்குது? நாம பொருளாதாரத்தை கொடுத்தோம்னு சொன்னா அதுக்கு பகரம் அல்லாஹ் செய்வான், நாளை மறுமையில சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான். இந்த நிலையில் நாம் இருக்கணும். இல்லப்பா என்கிட்ட இல்ல, இருந்தா கொடுத்துருவானே, இல்ல இருந்தா தானே கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லாவிட்டாலும் உங்களால என்ன முடியுமோ, 1 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ
உங்களால் என்ன முடியுமோ அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி கொடுங்க, அல்லாஹ் கண்டிப்பா செய்வான், அதற்கு பிரதிபலனாக சொர்க்கத்தை தருவான். இது மூமினுடைய பண்புங்க. அல்லாஹ் மூமினுடைய பண்பு என்ன தெரியுமா? அவங்ககிட்ட இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அள்ளி கொடுப்பாங்க. அல்லாஹ் பேசுகிறான். எங்கே பேசுறான்? சூரா ஆல இம்ரான் 134 வசனத்துல அல்லாஹ் பேசுறான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராயி வல் ضراயி வல் காலிமீனல் கைல் வல் ஆஃபின அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். மூமின்களை பற்றி அல்லாஹ் பேசிட்டு வரும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் நல்வழியில் செலவிடுவார்கள், கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்களை மன்னிப்பார்கள், நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான். அவர்கள் செழிப்பிலும் சரி வறுமையிலும் சரி அவங்க கொடுப்பாங்க. இதுதான் மூமினுடைய தன்மை. இப்படிதான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, இப்படிதான் சஹாபாக்கள் இருந்தாங்க. நீங்க பாருங்களேன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை என்ன? ஆரம்பத்துல அவங்க கோடீஸ்வரர், செல்வ சீமான். இந்த மார்க்கத்தை சொன்ன பிறகு, நபித்துவம் கிடைத்த பிறகு, இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ண பிறகு அவருடைய இல்ல அப்படி தலைகீழ மாறுது. கஷ்டம், வறுமை, துன்பம், துயரம், கடுமையான நெருக்கடி, மக்காவில் வாழ முடியாத ஒரு சூழல். ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போறாங்களே, போகும்பொழுது என்ன பொருளாதாரம் இருக்குதோ அதை எடுத்துட்டு அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. நேரா போய் மதீனால இறங்குறாங்க. மதீனால இறங்கணும் என்ன நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஒரு இடத்தை ஒண்ணு வாங்கணும், ஒரு பள்ளியை ஒண்ணு கட்டணும் என்று முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து சஹில் சுஹைல் என்ற அனாதை சிறுவர்கள், இளைஞர்கள், அவர்களுக்கு சொந்தமான ஒரு இடம் ஒண்ணு இருக்குது, அதை விலை பேசுறாங்க. அந்த 2 பேரும் என்ன பண்றாங்க? அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு தானே நாங்க இனமாவே தந்துடுறோம், ஃப்ரீயாவே தந்துடுறோம், நீங்க அதை வச்சுக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யல? அதை இனமா வாங்கல. தங்கிட்ட இந்த பொருளாதாரத்தை அவர்கள் கொடுத்து அவருடைய முழு பொருளாதாரத்துல வாங்கின ஒரு பள்ளி தான் இன்னைக்கு மஸ்ஜித் நபவி, மதீனாவில் இருக்க மிக பிரம்மாண்டமான பள்ளி. ரசூலுல்லாஹ் தன்னுடைய பொருளாதாரத்தை முழுவதுமாக கொடுத்து ஒரு ஆளாக வாங்கினாங்க. ஏன் தெரியுமா? இதுல நிறைய நன்மை இருக்குன்னு அவங்க வழங்கினாங்க. இதுல சுயநலத்தோடு அவங்க நடந்து கொண்டார்கள். இதை நாம வாங்கினா இந்த பள்ளியில செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள்ல அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? நன்மையை தருவான். மூத்தா போனது பிறகு நன்மைங்க சதக்கத்துல் ஜாரியா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் இறந்து விட்டால் இதா மாத்தல் இன்சானு உன்கத அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதன் இறந்து விட்டால் 3ஐ தவிர மற்ற எல்லா காரியங்களும் துண்டிக்கப்பட்டு விடும். மௌத்தாயிட்டா தொழ முடியாது, மௌத்தாயிட்டா நோன்பு பிடிக்க முடியாது, மௌத்தாயிட்டா குர்ஆன் ஓத முடியாது, எல்லா அமலும் நின்றோம். ஆனால் 3ஐ தவிரங்கிறாங்க சொல்லலாம். 3ஐ தவிர இல்லாவின் சதக்கத்தி ஜாரியா, நிலையான தர்மம். நிலையான தர்மத்தை நீங்க செஞ்சுட்டு போனீங்கன்னா நீங்க மௌத்தா போன பிறகு உங்க குழியில் என்ன செய்யும்? அது நன்மையா வரும். இது மாதிரியான பள்ளிவாசலுக்கு நான் நன்மையான காரியங்களுக்கு அள்ளி கொடுக்கும் பொழுது இந்த பள்ளியில என்னென்ன காரியங்கள் நடக்குதோ அந்த காரியங்கள் நன்மை அல்ல செய்வான். நம்ம மௌத்தா போன பிறகு அல்ல தருவாங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும்? இதுதான் சேர்த்து வைக்கணும். நாம சேர்த்துக்கிற வச்சுக்கிற பொருளாதாரம் வரும் நினைக்கிறீங்களா? குடும்பம் வருமா? நம்முடைய கௌரவம் வருமா? எல்லாமே திரும்பிடும். நாம செஞ்ச அமல்கள் மட்டும்தான் நம்மளோட வரும். அதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சதக்கத்துல் ஜாரியா, நிலையான தர்மத்தை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பின்னாடி நீங்க மூத்தா போல பிறகு வரும். அவ் இன்னும் பயனளிக்கக்கூடிய கல்வி, நீங்க நல்ல ஒரு கல்வியை நீங்க செய்றீங்க, ஒருத்தருக்கு போதிச்சுட்டு போயிருந்தீங்க, அந்த கல்வியின் மூலமாக யாரெல்லாம் பயனடைகிறார்களோ நீங்க மூத்தா போல பிறகு செய்யும் உங்களுக்கு நன்மை வரும். ரசூலுல்லாஹ் 3வது சொல்றாங்க, அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிகான குழந்தைகள், நீங்கள் பெற்றெடுத்த சாலிகான குழந்தைகள் நீங்க மூத்தா போன பிறகு உங்களுக்காக துவா செய்தார்கள் சொன்னால் அது வந்து செய்யும் உங்களுக்கு வந்து சேரும். அப்ப இதுல என்ன சேர்க்கிறாங்க ரசூலுல்லாஹ்? நிலையான தர்மம். இந்த பள்ளியில இந்த பள்ளிக்காக நாம் அள்ளி கொடுக்கும் பொழுது நாம மூத்தா போன பிறகு நமக்கு நன்மை வரும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மஸ்ஜித் நபவியை தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து முழுவதுமாக கொடுத்து அவங்க ஒரு ஆளான செய்யறாங்க வாங்கினாங்க. இந்த நன்மை நாம் விளங்கணும். பள்ளிவாசலுக்கு செய்வது என்பது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு ஊர்ல இந்த இடத்துல திருநெல்வேலி மாநகரத்துல அல்லாஹ்வுக்கு பிடித்த இடம் என்ன இடம்? இந்த இடம் தான், இந்த பள்ளி தான். அல்லாஹ்வுக்கு பிடித்த இடமே அவனுடைய ஆலயங்கள் தான். அவன் விருப்பது கடைத்தரு. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு ஊப்பான இந்த பள்ளி, இப்படிப்பட்ட பள்ளிவாசலுக்கு
நம்மால் இயன்ற நன்மையான காரியங்கள்ல செலவழிக்கக்கூடிய மக்களாக இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கி காட்டுறாங்க. அப்ப அன்புக்குரியவர்களே, நிறைய தான தர்மங்களை நம்ம அள்ளி கொடுக்கலாம், ஏராளமான விஷயங்களுக்கு நம்ம அள்ளி கொடுக்கலாம். ஆனா நமக்கு இருந்தா தான் கொடுப்போம் அப்படி நினைக்க கூடாது. நம்ம இடத்துல இல்லாவிட்டாலும் நான் இன்னால் இயன்றதை கொடுப்பேன் என்று இப்படி நன்மையான காரியங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர் அனைவர்களையும் ஆக்கி அல்புரிவான என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னிடத்தில் பொருளாதாரம் இல்லாவிட்டாலும் நன்மையான காரியங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனிதராக இருந்தார்கள். அதே போன்று அவர்கள் வாட்டெடுத்த சத்திய சஹாபாக்கள் அவர்களும் தன்னிடத்தில் இல்லாவிட்டாலும் எப்படியாவது பிற மக்களுக்கு உதவி செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கணும் என்ற ஒரு நிலைக்கு அவங்க வந்தாங்க. ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு என்னுடைய இரண்டாவது நான் முடிக்கிறேன். நபிகளாருடைய காலத்துல ஒரு இரவு நேரம் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல ஒருவர் பசியோடு வருகிறார். பசியோடு ஒருத்தர் வரார். வந்து எனக்கு இன்று இரவு உணவு தாருங்க, பசியில இருக்கு அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னா யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட மாட்டாங்க. இல்லைன்ற பதிலே வராது. ஒண்ணு அவங்க கொடுப்பாங்க, அவங்களால கொடுக்க முடியலன்னு வைங்களேன் ஏற்பாடு பண்ணுவாங்க, நீங்க கொடுங்க அப்படிம்பாங்க. இதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்டைல். நாம என்ன செய்வோம், சில பேரை மதிக்க கூட மாட்டாங்க. இல்லாம வந்து யாசம் கேட்கிறாங்க இல்லையா, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிம்பாங்க. அவன் ஒரு பிச்சைக்காரன் என்பதற்காக சலாத்துக்கு கூட சில பேர் பதில் சொல்ல மாட்டாங்க. அடுத்த இடம் பாருங்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த நிலைக்கு அவனை தள்ளியது அல்லாஹ்தான். நல்ல பொருளாதாரத்தை கொடுத்து நம்மளை மேன்மைப்படுத்தி வைப்பது அல்லாஹ்தான். அல்லாஹ் நாடினால் அவன் இருக்கிற இடத்துல நம்ம கொண்டு போவதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. பொருளாதாரம் அல்லாஹ் தரான், ஒரு செகண்ட் தான் ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான். இதெல்லாம் மறந்துட்டு என்ன செய்யறோம், நம்ம என்னமோ இதுல இப்படியே நிரந்தரமா இப்படியே இருந்துரும் மாதிரி மனிதர்களை மதிக்காத நிலையை பார்க்கிறோம். ரசூல் அனுப்பியமா பண்ணுவாங்க, அந்த நேரத்தை சில பேரை வந்து அனுப்பி விடுறாங்க, வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. ஒருத்தர் பசியோடு வந்திருக்காரு, நைட்டு அவர் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. போய் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி வராங்க வெளியில, ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்க வீட்டுல ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லுங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக வீட்டுல சாப்பிடறதுக்கு எதுவுமே கிடையாது, தண்ணி தான் இருக்குங்கிறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி தான் இருக்குது, தண்ணி குடிச்சா அவருடைய பசியை தீர்க்க முடியாது. நேரா வந்து பதில் சொல்றாங்க, யார சொல்லா தண்ணி தான் இருக்கான். யார் வீட்டுல, ரஹமத்துல் ஆலமீன் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அருட்கொடை நாட்டுடைய ஜனாதிபதி ஆன்மீகத்துடைய தலைவர், அவங்க வீட்டுல என்ன இல்ல, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லை. நாம நினைக்க நான் தான் வறுமையில இருக்க வறுமையில நினைக்கிறோம். அந்த மாதிரி வறுமையில நம்ம முட்டாளுக்கு என்னத்துக்கு ஆகும் தெரியல. அல்லாஹ் தண்ணீரை தந்திருக்கிறான். அப்ப ரசூல் அடுத்த ஏற்பாடு பண்ணாங்க, இந்த வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க, இன்னொரு வீட்டுக்கு போங்க, இன்னொரு மனைவி வீட்டுக்கு அனுப்புறாங்க. அங்க போய் கேட்கிறாங்க, அங்கேயும் சேம்பதில் வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக வீட்டுல குடிக்கிற தண்ணியை தவிர வேற எதுவும் இல்லை சொல்லிட்டாங்க. 2 தடவை முயற்சி பண்ணிட்டாங்க. அப்பா கேட்டு விட்டு எதுவும் இல்லை, நீங்க அடுத்த இடம் பாருங்கன்னு சொன்னாங்களா. அடுத்த ஏற்பாடு, சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இந்த இரவு உங்களுடைய உணவுல இவரை சேர்த்துக் கொள்ளக்கூடிய யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாமே சைலண்ட், எல்லாமே சைலண்ட். ஏன்னா அவங்களும் கஷ்டம்தான், அவங்க வீட்டுல ஒண்ணும் கிடையாது. சஹாபாக்குடைய வறுமை, ரசூலுல்லாஹ்வுடைய வறுமை, அவங்களுக்கு முன்னால நம்ம நிக்க முடியாதுங்க. போருக்கு போவாங்க, போருக்கு போது கூட திடகாத்திரமான சாப்பாடு கிடையாதுங்க. இலைத்தலைகளை சாப்பிடுவாங்க, இலைத்தலைகளை சாப்பிட்டுட்டு தான் போருக்குள்ள கலந்துக்குவாங்க. அப்படி இலைத்தலை சாப்பிடுறதுனால அவங்களுடைய மனம் கூட எப்படி இருக்குமா, ஆட்டு புழுக்க மாதிரி போடுவாங்க. சொல்லி காட்டுறாங்க, அந்த அளவுக்கு கஷ்டம், அந்த அளவுக்கு வறுமை. அப்ப சஹாபாக்கள் பாக்குறாங்க, எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்லயும் ஒண்ணு இல்ல. ஒருத்தர் மட்டும் கையை தூக்கிறாரு, நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறாரு. யாரு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் என்ன பண்றாரு, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு போய் வீட்டுக்கு முன்னாடி போய் நிப்பாட்டுறாரு. கொஞ்சம் இருங்க, உள்ள போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன்ட்டு உள்ள போறாங்க. உள்ள போனா யார் இருக்கிறா, உம்மு சுலைம் இருக்கிறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அப்பதான் கேட்கிறாங்க, அம்மா என்ன இருக்கு, சாப்பாடு இருக்கா? அப்பதான் கேட்கிறாரு, சாப்பாடு ஏதாவது இருக்காது இன்னைக்கு, இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு, பசியில வந்திருக்கிறாரு, அவர் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லையங்க, நாம கூட இன்னைக்கு இரவு பட்டினியா தான் தூங்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு தாங்க இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, பரவாயில்ல, பிள்ளைங்களை ஏதாவது சமாளிச்சு உங்களை தூங்க வச்சது,
இருக்கிற உணவு என்ன செய்ய அவருக்கு கொடுப்போம், அவர் என்ன செய்வார் சாப்பிட்டுட்டு போயிடுவாரு அப்படின்னு அபூதர்தா சொல்றாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, அப்ப அவரும் உட்கார்ந்து சாப்பிட்டா நீங்களும் கூட உட்கார்ந்து சாப்பிடணுமுங்க, விருந்தாளியை கண்ணியப்படுத்தணுமா இல்லையா, கூட உட்கார்ந்து சாப்பிடணுமுங்க, அப்ப உங்களுக்கு இல்லையா அப்படிங்கும் பொழுது அப்ப இன்னொரு ஐடியா கொடுக்க, பரவாயில்ல நீ தட்டை அவருக்கு வை எனக்கு வை, விளக்கு இருக்கா இல்லையா, விளக்கு எரிஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு சாப்பாடு போட்டு இருக்கக்கூடிய உணவு அவர் போட்டதுக்கு நீ விளக்கு அணைச்சிரு, இருட்டாயும், இருட்டான உடனே நீ எனக்கு போற மாதிரி நீ ஆக்ட் பண்ணி அவர் நினைப்பாரு இவருக்கும் போடுறாங்க போலன்னு நினைச்சுக்குவாரு, நானும் சாப்பிடுற மாதிரி நடிக்கிறேன், அவர் என்ன செய்வாரு அது திருப்பி தெரிஞ்சு போயிடுவாரு அப்படிங்கிறான். கண்ணீர் வடிக்கக்கூடிய கதை தான் உண்மையிலேயே. இது மாதிரி நடக்குமா, நடந்திருக்கு. அதே மாதிரி நடக்கும்னு கூப்பிட்டு வராங்க, சாப்பாடு போடுறாங்க, விளக்கு அணைக்கிறாங்க, 2 பேரும் சாப்பிட, இவர் நடிக்கிறாரு அவர் சாப்பிடுறாரு, வெளியே அனுப்பி போயிடுறாங்க. மறுநாள் ரசூலுல்லாஹ் மீட் பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை மீட் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அபூதர்தாவை பார்த்து ஒரு செய்தியை சொல்றாங்க, அபூதர்தாவே நேற்று இரவு உங்க வீட்டுல என்ன நடந்துச்சுங்கிறாங்க. நேற்று இரவு உங்க வீட்டுல என்ன நடந்துச்சு, நீங்க செய்யற காரியத்தை பார்த்து லஹிக்கல்லாஹு லைலத அவ் அஜிப மின் ஃபஆலிகுமா, நீங்கள் இருவரும் செய்ததை கண்டு அல்லாஹ் வியப்படைந்தான், அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான், அல்லாஹ் சிரிச்சாம்பா, என்ன காரியம் பண்ணிய சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க 2 பேருடைய விஷயத்தை பார்த்து அல்லாஹ் ஒரு வசனத்தையே இறக்கிட்டான், ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான். என்ன வசனம், ஓ யூரிஸூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். தமக்கு வறுமை இருந்த போதும் தம்மை விட அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்றனர், தன்னிடமுள்ள கஞ்சத்திலிருந்து காட்டப்படுவோரு வெற்றி பெற்றோர் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கிட்டான்பா என்று ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. இதுதான் மூமினுடைய தன்மை. தனக்கு இல்லாட்டாலும் கஷ்டம் வந்துட்டாங்களா, துயரங்கள் வந்துட்டாங்களா, அல்லாஹ்வுடைய இல்லத்துக்காக கேட்கிறாங்களா, என்னால முடிய செய்வேன் என்று அள்ளி கொடுக்கிறோமே, இவர்கள் தான் உண்மையான மூமின்கள், இவர்கள் தான் நாளை மறுமையில் என்ன இருக்குது, வெற்றி இருக்கு என்பதை இந்த வசனங்களின் மூலமாக, நபிகளாருடைய போதனைகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தை கருத்தில் எடுத்துக்கொண்டு நம்முடைய ரஹமத்தினர் கிளை சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இயங்கி இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல்ல ஏராளமான நன்மையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சமுதாய சேவைகள், மார்க்க பிரச்சாரங்கள், ஏழை மக்களுக்கு உதவக்கூடிய அந்த நிகழ்வுகள், இப்படி ஏராளமான காரியங்கள் நடக்கு. இந்த காரியங்கள்லாம் தொடர்ச்சியா நடைபெறும்னா நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்தாக நடக்கும். அந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய பாதைக்கு செலவழிப்பதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ்வுக்குண்டான கூலிகளை இம்மையிலும் மறுமையிலும் தந்தல் புரிவான் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்ததாக 2வது முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.